படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா சார்? ஏன் சார்? சரிங்க சார். சரி. ஏன் சார்? இல்ல படம் நீங்க பார்த்துருப்பீங்களா, நீங்க தான் சொல்லணும். சரிங்க சார். சரி. கண்டிப்பா எழுதணும் சார். என்ன மாதிரி சார் சொல்லுங்க, என்ன மாதிரி சொல்லுங்க. ஏன் சார் உள்ள எல்லாமே ஃபுல்லா தான் சார் இருந்துச்சு எல்லாமே. ஏன் அழைப்பு இல்லை சார்? இல்ல எல்லாரும் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், எல்லாருமே வந்து உள்ள பார்த்தாங்களே சார். ஏன் டேரக்டர் சார் என்ன சார் என்ன திரும்ப ஷோ பண்ணணுமா சார்? கண்டிப்பா இல்ல இன்னொரு ஷோ இருக்கு சார், அதுல பாருங்க எல்லாருமே பார்க்காதவங்க இன்னொரு ஷோ. இல்ல என்ன தவறு? கண்டிப்பா ஐயா, இதுல குறுக்க மன்னிக்க வேண்டும், குறுக்க பேசுறது மன்னிக்க வேண்டும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ அண்ணன் எல்லாரும் எனக்கு வரணும்னு தான் ஆசை. அப்படிதான் என்னோட யாரும் குறுக்க நிக்கலங்க. இல்ல நானும் குறுக்க நிக்கல. என்னோட மேனேஜ்மெண்ட் சார் அடுத்த இன்னொரு படத்தோட ஆடியோ லான்ச் ஆயிடுச்சு, அதுக்கான கூட்டம் வெளில இருந்தாங்க. நீங்க உள்ள வந்து பாத்துக்கலாமே சார். இந்த படம் உங்களுக்காக தான் சார். இல்ல சார், இந்த படம் உங்களுக்காக தான் போட்டிருக்கோம். நீங்க பாத்துட்டு எங்களோட படம் எப்படி இருக்கு நீங்க சொல்றதுலாம் சார் இருக்கு. மீண்டும் ஒரு ஷோ போட்டு உங்களை சந்திக்கிறேன் திருப்பி. கண்டிப்பா உங்களுக்கு நாங்க பதில் சொல்றோம். நாங்க திரும்ப இன்னொரு ஷோ கூட போடுறோம், நீங்க வந்து பாருங்க. இந்த படத்தை பார்த்துட்டு எங்களை பெருசா கொண்டு வரது உங்க கையில தான் இருக்கு. எப்பவுமே நாங்க பிரஸ் மீடியா தான் நம்பி இருக்கிறோம். இல்ல என்ன தடை இருக்கோ அதை நாங்க திருத்திக்கிறோம் சார், அவ்வளவுதானே. நீங்க என்ன தடைன்னு சொல்லுங்க, நாங்க திருத்திக்கிறோம். மீண்டும் இன்னொரு தடவை உங்களுக்கு படம் போடுறோம், நீங்க இந்த படத்தை பாருங்க, பார்த்துட்டு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இல்லைங்க ஒரே விஷயம் கேட்டீங்கன்னா, நான் அவங்க இவங்கன்ற நண்பர்கள் அண்ணன் எல்லாம் வந்து செலக்டா ஒரு விஷயம் கூப்பிட முடியாது. நான் ஒரு டீம் கிட்ட ஒப்படைச்சேன். அனைத்து இல்ல மன்னிக்க வேண்டாம். மீண்டும் சார் கண்டிப்பா உங்களுடைய கேள்விக்கு நாங்க பதில் சொல்றோம். இந்த படம் இன்னொரு முறை கூட போடுவோம், நீங்க இந்த படத்தை பாருங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா இல்ல சார், நீங்களா பாக்குறது தான் படம் போட்டோம். நீங்க பாத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் இந்த படம் நாங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும். நாங்க எல்லாம் புதுசா ஒரு டீம் செஞ்சிருக்கோம். குரு வந்து இந்த படம் நல்லா தயார் பண்ணிருக்காரு, மச்சா அவரு. இந்த படத்தை நீங்க பெருசா கொண்டு போகணும், மீடியா நீங்க சப்போர்ட் பண்ணாதான் நாங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும். நீங்க தான் இந்த படத்தை பத்தி சொல்லணும். என்னோட மியூசிக் டைரக்டர் சார் வந்து இதுல ஒரு கிட்டத்தட்ட 5-6 பாடல்கள் நீங்க கேட்டிருப்பீங்க. எல்லாமே ஒரு அருமையான நல்ல பாடல்கள். என் பொண்ணு நீங்க நடிச்சதை நீங்க பாத்திருப்பீங்க. ரொம்ப ஒரு சிறப்பான நடிப்பு. ஒரு ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியாது. அது மாதிரி பையனும் சரி. நீங்க இவங்க 2 பேருக்கும் அடுத்த லெவல் இங்க இருக்காரு, வாங்க. நீங்க அவரோட ஹைட்டா இருக்காரு. சோ இவங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கு மீடியா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா நீங்க உருவாக்கி தரணுங்கிற உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுங்க சார். நண்பர் பிரச்சனை சார். எங்க நண்பர் பிரச்சனை சார், வாங்க. அண்ணா கேளுங்கண்ணா, பதில் சொல்றேன். பிரஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சொல்றேன் கண்டிப்பா. பிரஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல படத்தை பத்தி சொல்லிடுறேன். குரு சார் வந்து இந்த படம் இயக்கியிருக்காரு. பருத்தி உண்மையில 1980 ஒரு 70-75 போன மாதிரி இருக்கு. அதோட கேமராமேன் சரி, எடிட்டர், டீம், நடித்த சிவாவும் சரி, மதியும் சரி, எல்லாருமே அப்பா கதாபாத்திரம் நடிச்சு எல்லாருமே கரெக்டான கதாபாத்திரம் வந்து பிளே பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஒரு பேரலா ஒரு ஜோடி இருந்துச்சு, உண்மையான காதலா இருந்துச்சு. இவங்க 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் நட்பாக கொண்டு போனாங்க. ஒருவேளை இது வந்து பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூ இது எப்படி கொண்டு போறாங்க சொல்லி ஒரு விஷயம் இருந்தது. செகண்ட் ஹாஃப் எப்படி கொண்டு போகும் தெரியல. ஆக்சுவலா உண்மையில வந்து கிளைமேக்ஸ் வந்து சோக்கிங்கா இருந்துச்சு. ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சு. உண்மையில
நான் சொல்லிட்டேன் ஆக்சுவலாக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல படம் கண்ட போய் கரெக்டாக நீங்கள் ப்ரெஸ் மீடியா போய் தயவுசெய்து நீங்கள் சேர்த்துருப்பீங்க பெரிய நம்பிக்கையாக இருக்குது. இந்த படம் தியேட்டருக்கு வரும். நீங்களாம் சப்போர்ட் பண்ணி தயவுசெய்து நல்ல வார்த்தைகள் வச்சு படத்தை ப்ராப்பராக கொண்டு போய் நீங்கள் சேர்த்துருங்க. பைல்வான் அண்ணன் ஒரு விஷயம் சொன்னார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த படமாக இருந்தாலும் இந்த கெஸ்ட்டு யார் வராங்க, யார் வச்சு ப்ரமோட் பண்ணலாம், எப்படி வந்து கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி அடிக்கலான்ற ஒரு விஷயம் வந்து அழகாக கொடுத்துருக்காரு. உண்மையாலும் சில படங்களுக்கு கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படத்தை ஒரு கண்டென்ட்டாக வச்சு புஷ் பண்ணுங்க. நல்ல படம், காணாமல் போயிடக்கூடாது. சந்தோஷமாக இந்த படம் தியேட்டருக்கு வந்து 25ஆம் தேதி பிளான் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணவங்களும் சரி, நடித்த எல்லாருக்குமே சரி, இந்த ப்ரொடியூசருக்கு போட்ட படம் கண்டிப்பாக வந்து சேருன்றது நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நிச்சயமாக இதே ப்ரொடக்ஷன் இதே டைரக்டரை வச்சு அடுத்தடுத்த படங்கள் பண்ணுன்ற பெரிய நம்பிக்கை இருக்குது. வாய்ப்பளித்து நன்றி. நடித்த சிவாவும் சரி, மதிக்கும் சரி, நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது. கண்டிப்பாக மேலும் மேலும் தொடருங்க உங்கள் பயணம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து யாரும் பிக் பாஸ் பற்றி கேட்டீங்களா? யார் அது? என்ன கேள்வி அது? தாடி பத்தியா? அண்ணா வாங்கண்ணே. இல்ல நீங்க கேள்வி கேட்டு சொல்லுங்க. என்ன கேட்டீங்க? நான் கேட்கல. அதனால தாடி எடுத்துட்டேன். இல்ல அது இல்ல, உள்ள டாஸ்க் நடந்துச்சு எனக்கு, ஒரு பிரின்சிபல் டாஸ்க், அதனால எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க முடி வெட்டிட்டு உள்ள வரணும்னு சொன்னாங்க. பட் நான் படத்தோட கெட்டப்ல நான் வந்திருக்கேன். அதனால அந்த கெட்டப்பா உள்ள வந்ததுதான், வரணும்னு கிடையாது. நான் சொன்னேன், அங்கேயே சொல்லிட்டேன், என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு. பொண்டாட்டி ஊர்ல எல்லாம் ஹாப்பி தானே? ஹாப்பி தானே? அப்படியா? இவ்வளவு போனேன், எல்லாம் இறக்கிட்டேன். ஹாப்பி தான். போகும்போதே தாடி தானே போயிருந்தீங்க. ஹாப்பி தான். இல்ல பிக் பாஸ் சோறு போடுறது கிடையாது. உள்ள வந்து சமைக்கணும்ல, எல்லாம் சண்டைகள் அதிகமா இருக்கு. நம்மளே சமைக்கிறது தானே. சொல்லக்கூடாதுல ரகசியத்தை, அதனாலதான். எல்லாம் சந்தோஷமா தானே இருந்தோம், எல்லாம் ஹாப்பி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ. நீங்க பேசுமா, போட்டி பண்ணி பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ டைரக்டர் அங்கிள், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த படம் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்ததுனால. இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஐ விஷ் எவ்ரி ஒன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இது ஒரு நல்லா இதுக்கு எடுத்துன்னு போவீங்கன்ட்டு. தேங்க்யூ எவ்ரி ஒன். பத்திரிகை நண்பருக்கு வணக்கம். பத்திரிகை நண்பருக்கு என்னுடைய வணக்கம். இந்த படத்தை வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தது தான். ஏன்னா ஒரு விஷயமும் நாங்கள் மோதி தான் பண்ணோம். இன்னைக்கு இந்த வெற்றி எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குதோ அது உங்களால் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை மேலும் இதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் எங்களை வளர்க்கறதுக்கு நீங்கள் தான் கூட உறுதுணையாக நிற்கணும்னுட்டு நான் வேண்டிக்கிறேன். அடுத்த படம் எங்களுக்கு இப்போது ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்களும் இதே மாதிரி எங்கள் கூட நின்று எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி. மியூசிக் டைரக்டர். எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் தான் மியூசிக் பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு. ஏன்னா எல்லாம் நல்ல பாட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு ஒரு ப்ரொடியூசர், அதுக்கு ஒரு நல்ல டைரக்டர் இருந்தால் தான் எவ்வளோ மியூசிக் பண்ணாலும் அது பாட்டு வெளியில் வந்தால் தான் அதுக்கு மதிப்பு. ஏன்னா உள்ளுக்குள்ளே போயிடும். அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எல்லாரும் படம் பாருங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். ப்ரெசென்ட் ஆகியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் பெரிய தேங்க்ஸ் டு அங்கிள். அப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த எங்கள் அப்பா, அப்புறம் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். மிஸ்டேக்ஸ் எதுவுமே அவங்க எதுவுமே சொல்லலை. எல்லாருமே பரவாயில்ல, ட்ரை பண்ணுன்னு அப்ரிஷியேட் தான் பண்ணாங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட செகண்ட் மூவி. இதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். குரு அங்கிள் டைரக்டர் சார் வந்து ரொம்ப நாளாகவே தெரியும். ஸோ ஒரு படத்தில் பாட முடிஞ்சது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன். ஸோ எல்லாருமே படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தோட கேமராமேன். எல்லாருக்கும் வணக்கம்.